Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NCM certified technical analyst. நம்ம இந்த வீடியோவில் வந்து முக்கியமான ட்ரேடிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் நேம் வந்து SMC, ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4x ட்ரேட் பண்ணுறவங்க அண்ட் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இது எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா இன்ட்ராடேயில் அப்ளை பண்ணுறாங்க. ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் லைக் 1 minute 5 minutes ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. பட் எங்களுடைய மோட்டிவ் என்னென்னா இதே கான்செப்டை நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணோம்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான காம்பனன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பனன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். அது கூட நம்ம வந்து ஆர்டர் பிளாக் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்றதை நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் 4 முக்கியமான காம்பனன்ட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆர்டர் பிளாக், அண்ட் செகண்ட் ஒன் வந்து லிக்விடிட்டி கிராபிங், அண்ட் தேர்ட் ஒன் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சிஹெச்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அது வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 4 காம்பனன்ட்ஸுமே சேர்ந்தது தான் வந்து எஸ்எம்சி. இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான திங் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஆர்டர் பிளாக் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா வந்து இந்த லிக்விடிட்டி கிராபிங் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான், அது மேக்ஸிமம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரும் கூட நம்ம ஓரளவுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றி ரீஹைட்ரேட் பண்ணும்போது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இது எல்லாமே பெரிய கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா அதுவே வந்து நமக்கு மோர் தேன் 20-30 minutes எடுத்துரும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் ஆர்டர் பிளாக் பற்றி மட்டும் நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கண்டென்ட்ஸ்லாம் கவர் பண்ண பார்க்குறோம். ரிமைனிங் இந்த சிஹெச்சும் பிஓஎஸும் நம்ம வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் நெக்ஸ்ட் செஷன் மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஆர்டர் பிளாக்னா என்னென்னா, இது வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் ஒரு இடத்துல வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும் ஆர் சப்ளை கிரியேட் ஆகும். ஸோ அதை டேப் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பேசிக்காக வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஹியூஜ் குவான்டிட்டிஸில் வாங்குவாங்க. இப்போ ஒரு 1000 crore, இப்போ வந்து ஒரு 10 crore ஷேர்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 10 crore ஷேர்ஸுமே அவங்களால சிங்கிள் டேக்கில் வாங்க முடியாது. ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி ஆர்டர்ஸாக பிரித்து ஸ்மாலர் சங்க்ஸில் பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்மாலர் சங்க்ஸில் பை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கோ அந்த பெண்டிங் ஆர்டர்ஸை நோக்கி தான் மார்க்கெட் மூவ் பண்ணும். ஸோ அந்த பெண்டிங் ஆர்டர்ஸை தான் வந்து டெக்னிக்கலாக ஆர்டர் பிளாக்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்க்கெட் அந்த இடத்துக்கிட்ட மூவ் பண்ணும்போது லிக்விடிட்டி வந்து கிராப் ஆகும். ஸோ ப்ரைஸ் ஆக்சுவலாக எப்படி மூவ் ஆகும்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாயில் 150 ரூபா போயிடுச்சுன்னா 150 ரூபாய்க்கு மேலே பையரை எங்கேயுமே அதை ஐடென்டிஃபை பண்ணலைன்னா அடுத்த பையர் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ இப்போ அடுத்த பையர் வந்து 150 இருக்கானா அந்த 150 நோக்கி தான் ப்ரைஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 150 வந்து அங்கே டேப் பண்ணிட்டு தான் திருப்பி ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர் பிளாக்னுடைய கான்செப்ட். ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம டெக்னிக்கலாக எப்படி அதை ட்ரா பண்ணான்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டெக்னிக்கலாக ஆர்டர் பிளாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் மெட்ரோபாலிஸ் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் நான் எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பை ஆர் செல் கால் அந்த மாதிரி எடுத்துக்க வேணாம். ஏன்னா வந்து இப்போ ஸ்டாக் வந்து ஒரு இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்தாலும் கூட அது ட்ரேடுக்கு ப்ராப்பராக செட் ஆகாது. ஏன்னா உங்களுடைய ரிஸ்க் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரிவார்டும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1:1 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுடைய பாஸ்ட் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஆர்டர் பிளாக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு ஜோன் ஸ்மார்ட் பண்ணி காட்டுறேன். அங்கே அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பேசிக்காக வந்து நம்ம கோவிட் கிராஷ் ஆச்சா, ஸோ நம்ம இங்கேருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3-4 வீக்ஸ் ஸ்டாக் வந்து சைட்வேஸில் ட்ராவல் பண்ணியிருக்கா. ஸோ இந்த சைட்வேஸ் ரேஞ்சை ஃபாலோ பண்ணி தான் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து என்ன மெயினாக ஒரு சார்ட்டில் நோட் பண்ணணும்னா, ப்ரைஸ் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு ட்ராவல் பண்ணிட்டான்னா அவன் 100 ரூபாயில இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பாஸ் எடுத்திருப்பான். லைக் அது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்கான். அங்கிருந்து ஒரு டிமாண்ட் உண்டானதுனால தான் அவன் டக்குன்னு 150 போயிட்டான். ஸோ இப்போ ப்ரைஸ் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கீழே வரும்போது எகைன் அந்த 100ல் ரிவர்சல் கொடுத்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாக் வந்து நல்ல சைட்வேஸ் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு 5-6 வீக்ஸ் சைட்வேஸில் போயிருக்கு. அண்ட் இங்கேருந்து ஒரு மேசிவ் மூவ் ஜென்ரேட் ஆகிட்டு இங்கிருந்து ஒரு சின்ன புல் பேக்கு அண்ட் அகைன் இங்கிருந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சைட்வேஸ் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேண்டில்
இந்த மார்ச் 15 2021 இந்த வீக்லி கேண்டில் இதை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி நமக்கு நெக்ஸ்ட் ஒரு 3 கேண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 25% மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பேஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ் கேண்டில்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாக் நின்றுருக்கு, நின்றுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் மேசிவ் மூவ் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த மேசிவ் மூவ் இனிஷியேட் ஆனதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா இந்த பேஸ் கேண்டில் தான். ஸோ இந்த பேஸ் கேண்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே. ஸோ இந்த பேஸ் கேண்டில் ஃபாலோ பண்ணி ஸ்டாக் வந்து 25% மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, 25-30% இருக்கும் கொடுத்துட்டு இங்கிருந்து எங்கேயும் ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் அண்ட் அகைன் ஸ்டாக் நல்லா அகைன் வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்திருக்கான். ஸோ ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் கண்டினியூஸாக மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேலே போகும்போது ஸ்கிமேட்டிக் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹை லோ ஹையர் ஹை ஹையர் லோ, ஸோ அதே பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி தான் மேலே போயிட்டு இருக்கோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க வந்து லோவை கட் பண்ணி கீழே வரவே இல்லை. இப்போ இங்கேருந்து ஸ்டாக் இவ்வளோ தூரம் ஏறிட்டு கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து மேலே ஏறிட்டு கீழே வரும்போது கூட ஒரு ஈக்குவல் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோவை கட் பண்ணிட்டு கீழே வரல. அதே மாதிரி எகைன் இங்கிருந்து மேலே போன ஸ்டாக்கு இது வரைக்கும் தான் இறங்கியிருக்கு. மேபி கீழே இது வரைக்கும் வந்திருந்தாலும் கூட ஓகே தான், பட் இந்த லோவை கட் பண்ணியிருந்தானா நமக்கு பிரச்சனை. அகைன் இப்போ இங்கிருந்து பாருங்களேன் மேலே போயிருக்கு. ஸோ அகைன் வந்து ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆகுது, இல்லாட்டி ஹையர் லோ தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் வைஸ் அப் ட்ரெண்ட்லேயே தான் ஸ்டே ஆகிட்டு இருந்திருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்களேன், இது நமக்கு ஒரு முக்கியமான ரிவர்சல் ஏரியா மாதிரி. ஸோ இப்போ ஸ்டாக் இங்கிருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு இப்படி கீழே வரும்போது ஒரு ரேபிட் செல்லிங், ஒரு 3 கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேசிவ் ஃபால். 13% இந்த கேண்டில் ஒரு 6.5%, இந்த கேண்டில் ஒரு 5%. ஸோ அரௌண்ட் ஒரு 20-25% ஃபால் ஆயிருக்கு இந்த 3 கேண்டில். ஸோ ஒரு ரேபிட் ஃபால் கொடுத்துட்டு ஸ்டாக் வந்து இந்த இடத்துல அகைன் நின்றுருக்கு பாருங்க, இந்த கிரீன் கேண்டில் பாருங்க. ஸோ இந்த கிரீன் கேண்டில் நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா 4 கேண்டில் தொடர்ச்சியாக நமக்கு வீக்லியில் ஃபால் ஆகிட்டு 5வது கேண்டில் ஒரு பேஸ் எடுத்திருக்கு, ஒரு ஸ்டாப் எடுத்திருக்கு இந்த இடத்துல நின்றுட்டு அகைன் இங்கிருந்து ஒரு மேசிவ் ஃபால் திருப்பி கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டினியூ ஆக ஆரம்பிச்சவன் திடீர்னு இங்கிருந்து ரிவர்சல் கொடுத்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, அது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். ஸோ இதுதான் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த பேஸ் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேஸ் கேண்டில் தான் வந்து நமக்கு இந்த இடத்துல டிமாண்டை உண்டு பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் இது வரைக்கும் மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பேஸ் கேண்டில் கிட்ட வந்த உடனே ப்ரைஸ் திருப்பி இங்கேருந்து மேலே ரிவர்சல் கொடுத்து போயிருக்கு. பட் மேலே போன ஸ்டாக் வந்து ஒன்றும் பெருசாக ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போல. பட் மேலே போனவன் திருப்பி இங்கே உள்ள லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். ஸோ இங்கே லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கேண்டில் பாருங்களேன், இந்த பேஸ் கேண்டில் பாருங்களேன். ஸோ இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இந்த ஏரியா. ஸோ இந்த கேண்டில் உண்டான சப்ளை டிமாண்டை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் பாருங்க, நெக்ஸ்ட் 3 கேண்டில் பாருங்க, ரேபிட் ஃபால். ஸோ இது ஒரு 6%, இது ஒரு 17%. ஸோ ஆல்மோஸ்ட் 25-30% அகைன் இங்கிருந்து இங்கே ஃபால் ஆயிருக்கு. ஸோ இங்கே சப்ளை தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல போனோடனே சப்ளையை கேரி பண்ணிட்டு திருப்பி சப்ளை தான் இந்த இடத்துலையும் வின் பண்ணியிருக்கு. ஸோ திருப்பி வந்து ஸ்ட்ரக்சர் பாருங்க, லோ லோயர் ஹை அண்ட் லோயர் லோ. ஸோ அந்த மாதிரி ஸ்கிமாட்டிக் ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் வந்து கண்டினியூஸ் கரெக்ஷன்லேயே இருந்திருக்கு. ஸோ அட் லாஸ்ட் நமக்கு கரெக்ஷன் எங்கே முடிஞ்சிருக்குன்னா, ஸ்டாக் வந்து எங்கிருந்து அதனுடைய மூவ் ஆரிஜினேட் பண்ணுச்சோ ஸோ அந்த ஏரியா வர வரைக்கும் ஸ்டாக் ஃபால் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல அட்மோஸ்ட் லெவல் ஆஃப் குரூஷியல் ஆர்டர் பிளாக்ன்றது இதுதான். ஏன்னா இங்க இருந்தால் உங்களுக்கு ஒரு மேசிவ் மூவ் இனிஷியேட் ஆயிருக்கு. என்னதான் அந்த மூவ்க்குள்ள உங்களுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து போயிருந்தாலும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஆரிஜின் பாயிண்ட். ஸோ அந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு, ஸ்டாக் ஃபால் ஆயிட்டு இங்கிருந்து பாருங்க ஸ்டாக் டெக்னிக்கலி ரிவர்சல் கொடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி இந்த ஸ்டாக்ல நான் ஏன் எஸ்எம்சி வந்து ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். 2023 அரௌண்டு ஜூலை இருக்கும், அரௌண்ட் இந்த ஏரியா இருக்கும், ஆகஸ்ட் ஜூலை அந்த ஏரியாவில் இந்த ஸ்டாக் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் எங்கள் யூடியூப்ல. அரௌண்ட் 1300 to 400 லெவலில் கவர் பண்ணியிருந்தோம். அங்கிருந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-60% மேலே இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வித்தின் ஒரு 6-7 monthsல. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து கரண்டாக ஒரு ஹை வச்சிருக்கு, அந்த ஹை வந்து 2066 வரைக்கும் மேலே போயிருக்கு, 67 வரைக்கும். ஸோ இப்போ ஸ்டாக் அப்ராக்சிமேட்டாக இந்த லெவலில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓவர் த டைம் பீரியட் ஆஃப் ஒரு 9-10 months இருக்கும். பட் என்னதான் உங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் மூவ்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் கூட லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்ல வேல்யூ பாயிண்ட். ஸோ இப்போ திருப்பிலாம் இந்த ஸ்டாக் இந்த ரேட்டுக்கு வருதுன்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த வீடியோனுடைய கிளிப்பிங்ஸும் நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு பாருங்க. சூட்டபிளான இடத்துல தான் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல பை பண்ணனா என்னுடைய ஸ்டாப் லாஸ் சம்வேர் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10% நான் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிட்டு டார்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 25-30% நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ல.
ஸோ ரிஸ்க் ரிவார்டும் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக ஒரு நல்ல பேஸ் ஃபார்ம் இருக்குது, லோ வால்யூம் கான்ட்ராக்ஷன் அக்கறை இருக்குது, 200 days மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆயிருக்கு, அண்ட் ரிஸ்க் ரிவார்டும் சூட்டபுளாக இருக்குது 1:3. சேஞ்ச் எப்படி அக்கறை இருக்குன்றது நீங்கள் கீ பாயிண்டாக நோட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பிளாக் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கான்செப்ட். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன் அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது என்னன்னா, இப்போ ஸ்டாக் வந்து இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கா, எகைன் இவ்வளோ தூரம் ஏறி இருக்கா, எகைன் இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு, இங்கே ஒரு சின்ன அப்சைட் மூவ், எகைன் இப்படி ஏறி இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக வந்து கரெக்ஷன் ஃபேஸ்லேயே தான் இருந்திருக்கு. இது ஒரு பெரிய சைட்வேஸ் ஃபேஸ். ஸோ இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டு, இது சைடுவேஸ், இது அப் ட்ரெண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாக்னுடைய ஸ்கிமாட்டிக் சேஞ்ச் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இது வந்து ஒரு ஹை பாயிண்ட்டு, இது வந்து ஒரு லோ பாயிண்ட்டு, இது வந்து ஒரு லோயர் ஹை, இது வந்து ஒரு லோயர் லோ. ஸோ ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோ ஸ்கிமேட்டிக்ல இருந்த ஸ்டாக்கு ஒரு சைடுவேஸ் பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த பேஸ் கேண்டில் கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கு ஆர்டர் பிளாக் ஜோனில். அங்கேருந்து ஸ்டாக் ரிவர்சல் கொடுத்து மேலே போயிருக்கு. மேலே போன ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இந்த பர்டிகுலர் ஏரியா. ஸோ இந்த சேனலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ. ஸோ அந்த ஸ்கிமேட்டிக் ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு. ஈவன் இப்போ இது ஒரு கரெக்ஷன் கொடுத்தாலும் கூட மேபி எகைன் இந்த ஜோனுக்குள்ளே வரலாம். அகைன் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஜோன் இருக்குல்ல 1858. ஸோ அது வரைக்கும் ஃபாலோ ஆகலாம். ஃபால் ஆகிட்டு அகைன் இங்கிருந்து மேலே போகலாம். அண்ட் இப்போ மேலே போகும்போது அப்சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்குக்கு வந்து எங்கே சப்ளை ப்ராப்பராக எடுக்கும்னா இந்த ஏரியா தான். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கீ லெவல் ஆஃப் சப்ளை ஜோன். ஸோ அது எஸ்பெஷலி இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா மெயினாக பார்த்துக்கோங்க. 2400 இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்ளை ஜோன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாக் வந்து அகெயின் ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன், 50-50 சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதை பிரேக்கும் பண்ணலாம், இதை பிரேக் பண்ணாமல் இதை ஹிட் பண்ணிட்டு திருப்பி 2000 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் கூட ஃபாலோ ஆகலாம். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த கரண்ட் லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னுடைய அப்சைட் இவ்வளோ தூரம் இருக்குன்னா அதே மாதிரி டவுன் சைடும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ஃபேவரபிளாக இல்லை. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அட் கரண்ட் பிளேஸ்க்கு வந்து சஜஸ்டபிள் கிடையாது, ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ஃபேவரபிளாக இல்லாததுனால. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்கும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். And that's it for this video guys. I hope this video was useful to you. On Telegram ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டி வந்து எங்களுடைய ஸ்டாக் கண்டென்ட்ஸ் ப்ளஸ் உங்களுடைய ட்ரேடிங் ரிலேட்டட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெலகிராம் கம்யூனிட்டியில் நீங்கள் மெம்பரெல்லாம் மறக்காம அந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். ஜாயின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிங் பண்ணியிருக்கோம். அண்ட் நாளைக்கு சண்டே வந்து நாங்கள் ஒரு யூடியூப் லைவ் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஆப்ஷன் ரிலேட்டட் ஒர்க் ஷாப் தான். ஸோ அந்த யூடியூப் லைவ் மறக்காமல் ஜாயின் பண்ண பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து பெய்டு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா ஆர் கோர்ஸ் கண்டென்ட் செல் பண்ணுறீங்களா சொல்லிட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து வெல்த் கிரியேஷனில் எந்த விதமான பெய்டு கால்ஸ் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட் செல் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டியூரேஷன் மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக்கு. ஸோ அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் iOS ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், அந்த ஆப்பினுடைய இன்ஸ்டாலேஷன் லிங்க்கும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிங் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்கமிங் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.